பட்டம் படிக்காதவர் கௌதம் அதானி அமெரிக்காவிடம் ஒப்படைக்கப்படுவாரா? அமெரிக்காவில் இந்திய தொழிலதிபர் கௌதம் அதானி மீது மோசடி செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. ஓர் ஒப்பந்தத்தை பெறுவதற்காக அதிகாரிகளுக்கு 2.029 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுத்ததாகவும் அதை மறைக்க திட்டமிட்டதாகவும் அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதில் ஆந்திர அரசு உயரதிகாரிகளுக்கு மட்டும் 1750 கோடி லஞ்சமாக கொடுக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க போலீஸ் கூறியுள்ளது. இதற்காக அமெரிக்காவில் $3 பில்லியன் வரை நிதி திரட்டி அதில் இருந்து லஞ்சம் கொடுத்ததாக அமெரிக்க நீதித்துறை குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளது. இதையடுத்து இந்தியாவின் 2வது பணக்காரரான அதானி, இவரது மருமகன் சாகர் அதானி உள்ளிட்ட 7 பேர் மீதும் அமெரிக்க நீதித்துறையில் குற்றச்சாட்டு கூறப்பட்டுள்ளது. அதானி இந்தியாவில் இருந்தாலும் நியூயார்க் நகர போலீஸ் பிடிவாரண்ட் பிறப்பித்துள்ளது. இதனால் இந்தியா அதானி உள்ளிட்ட 7 பேரை அமெரிக்காவிடம் ஒப்படைக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக இந்திய வம்சாவளி அமெரிக்க அட்டர்னி ரவி பத்ரா கூறியுள்ளார். கைதிகள் பரிமாற்ற ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இந்த விதியை இந்தியா மதிக்க வேண்டியது இருக்கும் என்றும் 1997ஆம் ஆண்டு இதற்கான ஒப்பந்தத்தில் இந்தியா மற்றும் அமெரிக்கா ஒப்பந்தமிட்டுள்ளதாகவும் ரவி பத்ரா தெரிவித்துள்ளார். அமெரிக்க நீதித்துறையின் வெளிநாட்டு ஊழல் நடைமுறைகள் சட்டத்தின்படி தங்கள் நாட்டில் பணம் திரட்டி வெளிநாட்டு அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுப்பதையோ தவறான வழிகளில் பணம் செலவழிக்கப்படுவதையோ முற்றிலும் தடுக்கிறது. அமெரிக்க சட்டத்தின் கீழ் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தானாக முன்வந்து நீதிமன்றத்தில் ஆஜராவார் என்கிற எதிர்பார்ப்பு இல்லாவிட்டால் நீதிமன்றங்கள் கைது வாரண்டுகளை பிறப்பிக்கும். குற்றம் சாட்டப்பட்டவர் ஒத்துழைப்பு கொடுத்தால் நீதிமன்றத்தில் ஆஜராக கோரி சம்மன் அனுப்பலாம். நிலைமை தீவிரமாக இருப்பதாக உணர்ந்தால் இன்டர்போல் உதவியை நாடி ரெட் நோட்டீஸ் அளிக்கப்பட்டுவிடும். கௌதம் அதானி கல்லூரி படிப்பு கூட படித்தவர் இல்லை. 12ஆம் வகுப்பு முடித்த பிறகு 1978ஆம் ஆண்டு மும்பையில் உள்ள ஜெய்ஹிந்த் கல்லூரியில் படிக்க விண்ணப்பித்துள்ளார். ஆனால் அங்கு அவருக்கு படிக்க இடம் கிடைக்கவில்லை. தொடர்ந்து மும்பையில் வைரம் பட்டை தீட்டும் வேலையை கற்றுக்கொண்டார். பின்னர் குஜராத் திரும்பியவர் படிப்படியாக நிறுவனங்களை உருவாக்கினார். 1998ஆம் ஆண்டு முதல் அதானி குழுமம் துறைமுகம், மின் உற்பத்தி, காற்றாலை, சிமெண்ட் ஆலை, ரியல் எஸ்டேட் என பல தொழில்களில் ஈடுபட்டு வருகிறது. இப்போது அவருக்கு 220 பில்லியன் சொத்து உள்ளது. சில மாதங்களுக்கு முன்பு மும்பையில் அவர் படிக்க விரும்பிய கல்லூரிக்கு சென்று உரையாற்றினார் என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது அதானிக்கு 62 வயதாகிறது.